கொரோனா டைமில் 2020 அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷிபா இனு காயின் வந்து நான் 2,00,000 காயின் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அப்போ என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன், இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வேரிக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன் இப்போ நான் 3 வருஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேரிக்ஸ் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மை வந்து சில பேர் ஹேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நிறைய கிரிப்டோ கரன்சியை எடுத்துட்டாங்க, திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அது உண்மையும் கூட தான். ஸோ இப்போ என்னுடைய காயின் வந்து சேஃபாக இருக்கா, அப்படி சேஃபாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ கொரோனா டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியை இன்வெஸ்ட் பண்ணாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டுமே பார்த்தாங்க. ஸோ பட் இருந்தாலுமே அந்த சைனா வந்து கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணனாலையும், அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி மேலே போட்டனாலையும் என்ன ஆகிட்டு அப்படின்னா நிறைய பேர் அந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கே நிறுத்திட்டாங்க. இப்போ பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து யாரும் ட்ரேட் பண்ணல. பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு டெம்ப்ரவரி தான். பட் ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பவுமே கிரிப்டோ கரன்சி பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் இன்னுமே அதிகமாக பேசப்படலாம். நிறைய கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, ஸோ அதனால் உங்கள் கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையுமே அப்படியே ஹோல்ட் பண்ணியே வச்சுருங்க. கண்டிப்பாக இதுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இப்போ நாம் போய்ட்டு என்னுடைய ஷிபா இனு காயின் என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சான வேரிக்ஸ்குள்ளே வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஷிபா இனு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதோடைய வேல்யூ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ட்ரேடிங் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போ இந்த சுஷி காயினை நான் கிளிக் பண்ணி உள்ளார போனேன் அப்படின்னா ட்ரேடிங்கை நாங்கள் டெம்பரரியாக பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா சைபர் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதனால் டெம்பரரியாக உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒருவேளை இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நான் ஷிபா இனு மட்டும் தான் வாங்கி வச்சுருக்கேன். மற்ற காயின்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோடெஸ் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷிபா இனு மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். அது இப்போ எந்த அளவுக்கு நான் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இல்லை அந்த காயின் சேஃபாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தெரியுமா, அதை போனோம் அப்படின்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ காமிக்கும். ஸோ 215 ரூபா இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 195 ரூபா. ஸோ எனக்கு இந்த 3 வருஷத்தில், அதாவது 2020 நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ 10.66% அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க ரிட்டர்ன்ஸு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஷிபா இனுல மட்டும் தான் இப்போதைக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,96,191 காயின் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எலான் மஸ்க் வந்து ஷிபா இனுவை பற்றி ஏதோ சம்திங் ட்வீட் போட்டார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினுக்கு வந்து மவுஸ் அதிகமாக ஏறிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷிபா இனுல வந்து நிறையவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் சரி ஒரு 2,00,000 காயினாக வாங்கி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் 195 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன். ஒருவேளை ஷிபா இனுடைய ப்ரைஸ் வந்து ₹1 வந்துச்சுன்னா கூட எனக்கு 1,96,187 ரூபா கிடைக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நான் இதை வித்ட்ரா பண்ணேன்னா எனக்கு 30% டேக்ஸ் போட்டுருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிச்சை எடுப்பாராம் பெருமாள், பிடிங்கி தின்னுவாராம் அனுமார் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வேறு நான் சொல்லியிருக்கேன், என் மேலே யாரும் கேஸ் போட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 ருபீஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பார்ப்போம் இதோடைய வேல்யூ வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஆல் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட சேர்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது.